உள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 12,000 பேர் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு மாதம் 12,500 ரூபாய் என்ற குறைந்த சம்பளமே வழங்கப்பட்டு வருகிறது. இதை வைத்து எப்படி தங்களால் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும் என கேள்வி எழுப்பும் பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ஆசிரியர் தினத்தை ஒட்டி தமிழக முதல்வருக்கு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு 12,000 பகுதி நேர ஆசிரியர் குடும்பங்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த கோரிக்கை திமுக தேர்தல் வாக்குறுதியில் 181வது வாக்குறுதியாக சொன்ன விஷயந்தான் இது. இதை தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பகுதி நேர ஆசிரியர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக நிறைய முறை கோரிக்கை கொடுத்துருக்கோம். பல எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பேசியிருக்காங்க, பல கட்சி தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை வலியுறுத்தி நாங்கள் போராட்டங்களை செஞ்சுருக்கோம். எனவே இப்போ உள்ள இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர் குடும்பங்கள் ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை அமைக்கணும்னா காலமுறை சம்பளம் வழங்கணும், எங்களை பணி நிரந்தரம் செய்யணும். அகரம் கற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு மாணவனை சிகரம் தொடச் செய்வது ஆசிரியர்கள்தான். அத்தகைய ஆசிரியர்களுக்கு சிறந்த பணிச்சூழலை உருவாக்கினால்தான் நாளைய சமுதாயம் வளமாகவும் பலமாகவும் உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.